கொளத்தூரில் 2011இல் ஸ்டாலின் வெற்றியை தொடர்ந்து எழுந்த வழக்குகள் திமுகவின் தேர்தல் வெற்றியின் நம்பகத்தன்மை குறித்து பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 6787 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ஆனால் இந்த வெற்றியை தொடர்ந்து சைதை துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் முறைகேடு வழக்கை தொடுத்து அந்த மனுவில் பூத் கைப்பற்றல், பணம் பரப்புதல், போலி வாக்காளர்கள் பதிவு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஸ்டாலின் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கூறினார். இந்த வழக்கு ஆண்டுகளுக்கு நீட்டமடைந்து 2016இல் ஸ்டாலின் சாட்சியாக ஆஜர்பட்டு விளக்கமளித்த போது பரபரப்பை ஏற்படுத்தியது. 2017இல் உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் வெற்றியை செல்லுபடியாக உறுதிப்படுத்தியது. மேலும் 2025இல் உச்சநீதிமன்றம் சைதை துரைசாமிக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு விசாரணையை தொடர்ந்தாலும் அடிப்படை தீர்ப்பு ஸ்டாலினுக்கு சாதகமாகவே இருந்தது. இதன் தொடர்புடைய செய்திகளில் சைதை துரைசாமியின் குற்றச்சாட்டுகள் ஸ்டாலின் குடும்பத்துடன் தொடர்புடைய சேகர் ரெட்டி போன்ற தொழிலதிபர்களின் பிசினஸ் இணைப்புகளையும் சுட்டிக்காட்டியது. அதே நேரத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தனது சொந்த எடப்பாடி தொகுதியில் 2011 தேர்தலில் திமுக வேட்பாளர் கே.வி. தங்கபாலை 8222 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 1970களில் அதிமுகவில் இணைந்து கிளை செயலாளராக தொடங்கி 1989 முதல் எடப்பாடி தொகுதியில் தொடர்ச்சியாக 4 முறை வென்று 2011இல் 5வது முறையாக வெற்றி தெரிவித்தவர். இந்த வெற்றி அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமானதாக இருந்து பின்னர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பதவியேற்று 2017இல் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் முதலமைச்சராக உயர்ந்து 2021 தேர்தலில் மீண்டும் 93,802 வாக்குகள் வித்தியாசத்தில் சாதனை புரிந்தார். இவ்விரு தலைவர்களின் 2011 தேர்தல் வெற்றிகளும் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல முறைகேடு குற்றச்சாட்டுகளும் வெற்றி வரலாறும் கட்சிகளின் போட்டியை வெளிப்படுத்துகின்றன.